என்ன கன்வே பண்ணுறதுன்னா ரிலேட்டபிலிட்டி, என்னென்ன ரியலைஸ் பண்ணுறீங்க, என்ன பார்ப்பீங்க, ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்றது அதில் காமிச்சிருப்பாங்க. Yeah. எப்படி கன்வே ஆயிருக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ இல்லை, ஃபேமிலியாக எப்படி சொல்ல இது கன்வே பண்ணியிருக்காங்கன்றதை கேட்டிங்கன்னா சில சில இடத்துல வந்து ரிலேட் ஆச்சு எனக்கு. ஏன்னா அது அந்த நேரத்தில் தான் அந்த அந்த ஒரு ஏஜில் தான் வந்து நம்ம யாருன்றதே என்னடா இது நம்ம பர்சனல் லைஃப்பையும் நோக்கி போவோம், ப்ரொஃபஷனல் லைஃப் அப்போ தான் பில்ட் பண்ண வேண்டிய நேரம். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம யார் அப்படின்றது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே அது நடக்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ அது நல்ல சில இடத்துலலாம் அது நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ யார், அச்சீவ்மெண்ட் வை அப்படின்றத தாண்டி ஐ கெஸ் மூவி ஓப்பனிங்லேயே இருக்கும் நான் யாருன்றது இன்னுமே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டயலாக் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா கன்வே பண்ணினாங்க. இருக்குது. ஏன்னா அவங்க அம்மாக்காக தான் வந்து அவங்க போயிட்டு செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், அதாவது அவங்க யாருன்றதை அவங்க அம்மாக்காக தான் போய் ஏரியிலலாம் போய் க்ளீனிங்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு சாதிக்கணுன்ற ஒரு இது இருக்கும். அது சொல்லவே வேணாம், அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்தது. ஐ கெஸ் அது ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து எல்லா சாங்ஸுமே கொஞ்சம் நல்லா ரீச்சில் இருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து பொல்லாத ஆசைகள் அண்ட் சீலே சீலே. ஆமாம், இது அவரோட ஃபஸ்ட்டு மூவி ஆஸ் அ ஹீரோ லீட் இதுவாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் நிறையா ஹீரோ ரோல்ஸாக வரணும் அப்படின்றது நானும் விஷஸ் சொல்லிக்கிறேன் டு தெம் அண்ட் டு த டீம் ஆஸ் வெல். ஸோ யா, வந்து பாருங்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ்.